நம்ம எப்பவும் இந்த கெட்டது பண்ணாதாங்க கண்டிப்பா வந்து பிரச்சனைலாம் நிறைய வரும். ஆனா இப்பலாம் பாருங்களேன், நல்லது பண்ணாவே பிரச்சனை வருது. எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நான் யார பத்தி சொல்றேன்ட்டு. நம்ம கேபிஒய் பாலா தாங்க. ரீசென்ட்டா இல்ல, அவர் வந்து எப்பொழுதும் வந்து நெறைய ஹெல்ப்லாம் எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்காரு. வண்டி வாங்கி தர்றது, அப்புறம் ஹாஸ்பிட்டல் கட்டி குடுக்குறது, அதுக்கப்புறம் டிவிஎஸ் வண்டி வாங்கி தர்றது, ஆம்புலன்ஸ் வாங்கி தர்றது, இந்த மாரிலாம் வந்து நெறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஒரு சைடுல அவர் பாட்டு பண்ணிட்டு இருக்காரு, ஒரு சைடுல வேலையும் செஞ்சிட்டு இருக்காரு. ரீசெண்டா என்ன கேட்டாங்கன்னா எல்லாருமே, இவருக்கு எப்படி இவ்வளவு காசு வருது, இவர் எங்க இருந்து வருது, யாரோ தராங்க, இவர் பொய்யா வண்டிலாம் வாங்கி தராரு, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா இவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா இவரு இதனாடா இது, இவரு நல்லது பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு சைடு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கூல் சுரேஷ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேபிஒய் பாலாக்கு எப்படி காசு வருது, அவர் வந்து என்ன திருடுறாரா, இல்ல கொள்ளையடிக்கிறாரா, இல்லனா வந்து வேற என்ன யாராவது தராங்களா, அதனால இவர் ஹெல்ப் பண்றாரா, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி. அவர் ஜஸ்ட் ஆங்கர் மட்டும் தானே பண்றாரு, இப்பதான் ஏதோ ஒரு படம் நடிச்சாரு, அதுக்கப்புறம் அவ்வளவு எப்படி காசு வருது அவருக்கு, அவர் எப்படி இவ்வளவு ஹெல்ப் பண்றாரு, ஆம்புலன்ஸ் வாங்குறாரு, வீடு இது பண்றாரு, ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு, எப்படி அவருக்கு காசு வருது, இது வந்து ஏதோ பின்னாடி ஃபேக்கா நடக்குது, இதை கண்டுபிடிங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்களா, இது ஒரு திட்டம் தான், இது வந்து இத மாதிரி ஆட்களை வந்து எல்லாருமே ரெடி பண்றாங்க, இந்த மாதிரி ஆளை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்சியை உருவாக்கி பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து இழுத்துட்டு வந்துருவாங்க, அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க. என்னடா ஒரு உதவி செய்யறது தப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் பயங்கர பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது நம்ம பாலாவே வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி பிரச்சனை போ முடிய போறது இல்லை, அதனால சொல்லி நானே சொல்றேன் என்னன்ட்டு சொல்றாரு. நான் வந்து எனக்கு காசு எப்படி வருதுன்னா, நான் ஆங்கர் பண்றேன், ப்ரொமோஷன் பண்றேன், ஜட்ஜா போறேன், படம் நடிக்கிறேன், இந்த மாதிரி என்கிட்ட வந்ததுனால காசு வருது, நான் வந்து என்னோட ஹாபியா வந்து நான் ஹெல்ப் பண்றேன், இதனால உங்களுக்கு என்ன ஆக போகுது, நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வீடியோ போட்டு நான் வந்து காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லாரும். ஆனா வந்து இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டா காசு வராது, யூடியூப்ல போட்டாலும் தான் வரும். ஆனா யூடியூப்ல போட என்கிட்ட அக்கௌண்ட் இல்ல, நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறேன், இதை பார்த்து சில பேர் வந்து எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க, நான் அதை பண்றேன், இல்லைனாலும் இதை பார்த்து அவங்களும் ஒரு சைட்ல இருந்து ஹெல்ப் பண்றாங்க, இதனால வந்து ஒரு ஹெல்பிங் சைடு தான் போகுது, இதனால எந்த ஃபேக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஃபாரின்ல எல்லாம் போய் நான் காசு வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஃபாரினுக்கு வந்து நான் ஷூட்டிங் போனோம்ப்பா, நாங்க ஏன்பா அங்க போய் காசுலாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரோட பதிவை வந்து வெளிப்படுத்தினாரு நம்ம பால். எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் கூட ரொம்ப யாரும் பெருசா பேசல. இந்த காந்தி கண்ணாடி படம் வந்து எல்லாம் நல்லா ஓடிச்சு, அதுக்கப்புறம் அது ப்ரொடக்ஷன் போட்டதோட பயங்கரமா காசும் அடிச்சதுனால எல்லாருக்குமே பொறாமையா என்னன்னு தெரியல, இவரை வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி படத்துல தாக்க முடியல, ஏன்னா படம் நல்லா ஓடிச்சு, இது மாதிரி வேற எதனா தாக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி தாக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரே வந்து இப்ப யாரே வந்து காசு கொடுத்தாலும் அவருக்கு வந்து எதனா ஒரு பில்டிங்கோ சரி, அவருக்கு ஒரு ஓன் லக்ஸரி ஹவுஸோ எதனா வண்டி கிண்டி வாங்கி கார் போட்டிருந்தாலும் யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் ஹெல்ப் பண்றதுனால தான் வந்து இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் ஏகப்பட்டது கேட்கறாங்க இவரை. அதுல வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸ்ல வந்து பேர் டின்றத இஷ்யூ ஆகி வெறும் டி மட்டும் இருக்கு, இது வந்து வேற யாரோட வண்டி அப்படின்ற மாதிரி பேசி பயங்கர வைரல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவரை வந்து அதை தெளிவா சொல்லியிருந்தாரு, பெயிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, இதை வந்து எவ்வளவு இஷ்யூவா எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவர் பண்றது வந்து ஃபேக்கா இல்ல வந்து உண்மையிலேயே தான் பண்றாரான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க.